ஆபத்துல பள்ளத்துல விழுந்து விட்டேங்க. இருட்டுக்குள்ள தவிக்கையில தந்தை, மகன், தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் இந்த புனித வெள்ளியில் பாதுகாத்து ஆசீர்வதித்து காப்பதாக. புனித வெள்ளி என்று உலகமே இன்றைக்கு கொண்டாடி மகிழ்கிறது. இது ஒரு கொண்டாட்டம் அல்ல, இது துக்கம் நிறைந்த நிகழ்வாக நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இந்த புனித வெள்ளியிலே சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக 7 காயங்களை அவர் அடைந்தார். அந்த 7 காயங்கள், ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று ரட்சிப்பு, இன்னொன்று பொறுப்பு, ஒப்படைப்பு, தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவான் என்று சொல்லி வாங்கி பருகட்டும் என்று சொன்னவர் இன்றைக்கு அவரே தாகமாக இருக்கிறார். தான் வந்த மீட்பு பணியை நிறைவு முடித்து விட்டதாக கடவுளிடத்தில் ஒப்படைக்கிறார் தன்னுடைய ஆவியை. ஒரு அருமையான ஜெர்மன் தேசத்திலே ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற தேவாலயத்தின் உச்சியிலே சிலுவைக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி உருவத்தை வரைந்தவர் அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அதை கட்டின அந்த பொறியாளர் தன்னுடைய சரிதையிலே எழுதுகிறார், என்னை காத்த ஆடு என்று சொல்லி. அப்படி எழுதும்போது அவர் சொல்கிறார், நான் கட்டுகின்ற இந்த அழகிய ஆலயம், உயர்ந்த ஆலயம், கோபுரம் மிக சிறப்பானது தான். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி யார் என்று நான் பார்க்கும்போது என்னுடைய உயிரை காத்த ஆடு என்று சொல்லி அவர் அந்த ஆலயத்தின் உயரே சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது கால் தவறி கீழே விழுகிறார். உயரமான இடம், பாறைகள் அதிகம் நிறைந்த இடம். அந்த பாறையில் விழுகும் பொழுது அவர் தன்னுடைய எலும்புகளெல்லாம் நொறுங்கி போய்விடும், இனிமேல் என் உயிர் பிழைக்கவே முடியாது என்ற அச்சத்தோடு அவர் கீழே விழுந்த வேளையிலே நினைத்ததை பார்த்து எழுதுகிறார். ஆனால் அவர் அருகில் புல் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியின் மீது விழுந்த காரணத்தினால் எவ்வித காயமுமின்றி அவர் உயிர் பிழைக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் கோபுரத்தின் உயரத்திலே ஏற்றிய சாத்தான், இயேசுவை ஏற்றிய சாத்தான் தாள குதியும் உம்மை தேவதூதர்கள் தாங்குவார்கள் என்று சொல்லி ஏளனம் கொடுத்தது. அது நம்பிக்கையின் அடையாளம். நான் குதிக்கிறேன், குதி என்று குழந்தையை சொல்லும் பொழுது கீழே நிற்பது யார் என்று நம்பிக்கையோடு தகப்பன் கரம் நீட்டியிருக்கிறார். ஆகவே தைரியமாக குதித்தேன் என்று சொன்ன குழந்தையைப் போல இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிறோம், பயத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கிறோம், அச்சத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த புனித வெள்ளி சிலுவையிலே உனக்காக எனக்காக நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு 7 காயங்களை நமக்காக ஏற்கிறார். அந்த 7 காயங்களினுடைய விளைவு என்னவென்று சொன்னால், லூக்கா 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி அவர் முழுமையாக அந்த காயங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு இந்த புனித வெளியிலே நம்முடைய அன்றாட சடங்குகளும் சம்பிரதாயங்களும் உணவை வெறுத்து, ஆடம்பரங்களை வெறுத்து, மாமிச உணவை வெறுத்து வாழ்வதனால் நாம் பாதுகாக்கப்பட மாட்டோம். அது ஒரு வகையில் பாதுகாப்பாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு, அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதுதான், பின்பற்றுவதுதான் இந்த சிலுவையின் படிகள். இந்த சிலுவையின் நிழலில் நாம் தங்கும்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த சிலுவையின் பாதையிலே நாம் பயணிக்கும் போதெல்லாம் எப்படி திராட்சை பழம் அது பிழியப்பட்டு ரசமாக, இனிய சுவை மிகுந்த ரசமாக வருகிறதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கை பல்வேறு விதமான இன்னல்கள், இடையூறுகள், போராட்டங்கள், பலிகள், பிரச்சனைகள் இவற்றினால் பிழியப்பட்டு சுவையான ஒரு மனிதனாக நாம் வெளிப்படுவதற்கு இந்த அனுபவங்கள் அவசியம். இன்றைக்கு இயேசு அந்த அனுபவங்களைத்தான்
7 அனுபவங்களாக கூறுகிறார். தன்னுடைய அன்பான இரக்க குணத்தை மன்னிக்கிறார், மன்னிப்பை வழங்குகிறார். 2வது, அருகில் இருந்த கள்வர்களுக்கு தன் வாழ்க்கையை பொல்லாங்குக்கும் பொய்க்கும் திருட்டுத்தனத்துக்கும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்த அந்த கள்வர்களுக்கு ரட்சிப்பை. 3வது, தன்னுடைய தாய்க்கு நல்ல ஒரு மகனாக உடன் பிறந்த சகோதரர்களை ஒப்புவித்து, அது மாத்திரமல்ல, அந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது வருகிற வேதனைகளினுடைய வெளிப்பாடாக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன அந்த கைவிடப்பட்ட காயம் இந்த நாளிலும் கூட அந்த கைவிடப்பட்ட நிலையிலே ஏக்கத்தோடு இருக்கிற அந்த தாகத்தை 5வது காயமாக பார்க்கிறோம். 6வது காயமாக எல்லாவற்றையும் முடிவு செய்து விட்டேன், நிறைத்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மகிமையை, வேலையை நிறைத்து விட்டேன், நிறைவாக கடவுளே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கின்ற வாழ்க்கை. நம்முடைய சிலுவை தியான நாளிலே நாம் இந்த படிநிலைகளை, இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னாக நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த வெள்ளிக்கிழமையில் அவருடைய சிலுவையின் மும்மொழி தியானத்தில் பங்கு பெறுவோம். தியானிக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். கடவுள் நம்மை மாறாத சந்தோஷத்தில் வழிநடத்துவார். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் உம்முடைய மைந்தனை இன்றைக்கு சிலுவையின் காயங்களுக்கு ஒப்பு கொடுத்தீர். இந்த காயத்தை பார்க்கும்போது நாங்கள் தான் அந்த காயத்துக்கு காரணம். அந்த காயத்தை உண்டாக்கினவர்கள் நாங்கள்தான், காயப்படுத்தினவர்கள் நாங்கள்தான், கல்லெறிந்தவர்கள் நாங்கள்தான், சொல்லால் எறிந்தவர்கள் நாங்கள்தான், அவரை மறுதலித்தவர்கள் நாங்கள்தான், அவரை மன்னிக்க மறந்தவர்கள் நாங்கள்தான், அவருடைய நிறைவை மறுதலித்தவர்கள் நாங்கள்தான், அவருடைய முடிவை நாங்கள் ஏமாற்றி விட்டவர்கள் நாங்கள்தான், அவருடைய ஒப்பு கொடுத்தலை நாங்கள் உயர தூக்கி எறிந்தவர்கள் இதனால் நீ பட்ட வேதனைகளிலே நிறைவை காண இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமும்